விஜயை பார்த்து சீமானுக்கு பயம். அதுக்கு ஒரு சிரிப்பு சிரிப்பான் பண்றா. நல்ல வளரணும்னா உனக்கு வேணும் நல்ல தூக்கம். ஓ, இந்த ஹெவி டைப்பர் லீக் ஆகலாம். அது ஒண்ணு தூக்கத்திலிருந்து எழுப்பிடலாம். போட்டுக்க நானி போக்கோ பேண்ட்ஸ். சேர்ந்து பாதுகாப்பு நல்ல தூக்கம் வரும். டாடி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். டைப்பர் விலைகள் குறைந்து ஜனக்கு சைக்கிள் ஆவதால் அதிகப்படிகளா உபயோகிங்க புதிய நானி விக்கிரவாண்டி மாநாடு. அந்த மாநாட்டு நடக்கிற வரைக்கும் மைக்க புடிச்சு விஜய் பேசுற வரைக்கும் தம்பிதான் அண்ணன் சீமானுக்கு விஜய் தம்பிதான். அந்த ஒளி வாங்கி வாங்கினதற்கு பிறகு நீ என்றைக்கு பெரியாரை கொள்கை தலைவன் சொன்னியா அடிச்சாரா அடி அடுத்த நாள். நீ என்றைக்கு பெரியார்னு பேசுறியா நீ எந்த மண்ணா இருந்த போடா. இவெல்லாம் ஒரு ஆளு கூட இது ரவுடி மாதிரி நட ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கலாம். இங்க பாருங்க ரவுடிங்க. ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப எனக்கு. இது ஜிம்மு பசங்க மாதிரி வா ஜிம்முக்கு போயிட்டு வர மாதிரி. ஓலி இங்க பாருங்க ஜிம்முக்கு போயிட்டு வராங்க இவன். சுப்பா ஜிம்மு பசங்க மாதிரியே இருக்கானே. சூப்பரா ஸ்டைலா நடந்து வா ஸ்டைலா வா. ஓலி ஐயோ செதறுதுரா டே செதறுதுரா. ஆகா 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 அங்க பாருங்க ஸ்டைல பாருங்க அங்க பாருங்க. அப்பா என்னங்க இவ்வளவு அழகா இருக்காங்க. வாடா வாடா டே போலாம்டா டே. தெரியாம சொல்லிட்டேன்டா வந்து தொலைடா. சீமான் நீ பணமரம் ஏறுவியா? மனிதன் என்றால் மரம் ஏற தெரியணும், நீச்சல் தெரியணும், சிலம்பம் தெரியணும். புரிஞ்சதா? இது மூணும் தெரியாமடா சிவகங்கையில இருந்து வண்டியில் இருந்துருக்கேன். நாளைக்கு எப்படி ஏறேன்னு பாரு. நீ சொன்னதுல ஒன்னாவது கரெக்டா இருக்காயா? நீ ஒரு டுபாக்கூர். எம்ஜிஆர் நமக்கு பண்ண துரோகங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? கால குடும்பத்தெல்லாம் சொன்னா கண்ணீர் வரும் உங்களுக்கு. மறைந்த ஐயா எம்ஜிஆர் அவர்கள் சொல்றாரு எனக்கு உடன் பிறந்தார்களே, தூங்காதே தம்பி தூங்காதே. பெரியார் தான் படிக்க வச்சாரா? எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை கடைசியா காது காலாதவர் வாய் பேச முடியாத பிள்ளைகளுக்கு ஒரு அறக்கட்டளை எழுதி வச்சு கொடுத்துட்டு போனார். அப்படி பெரியார் அவர் சொத்தை கொடுத்துட்டு போனாரா? கொடுமை. ஹிந்தி படிப்போம் எதுக்கு? ஒரு காரணம் சொல்லுவேன். இந்திய நீங்க எல்லாம் படிக்கணும் ஏன் அப்படின்னு வளர்ச்சி சொல்றாங்க. எதையாவது பேசி கேட்டு நான் கரெக்டா தான் பேசுறேன். நீ தான் பார்த்து பேசணும். இல்லன்னா நொங்க கழட்டிட்டு வாங்கிச்சிங்க. பானிபூரி தேவ். ரெண்டு பிளேட் பானிபூரி கேக்குறேன். அரே பையா பஞ்சாப் में आपका घर कहाँ है? இப்ப என்ன கேக்குறான்? பஞ்சாபுக்குள்ள உன் ஊர் எதுன்னு கேக்குறாரு. பஞ்சாபுக்குள்ளே நம் ஊர் பொள்ளாச்சி. பொள்ளாச்சி क्या பொள்ளாச்சி? பாக்குறதுக்கு என்னமோ நான் பக்கா வெளிநாட்டம் தான் இருப்பேன். நான் சொல்றபடி கேட்டு நடந்தீங்கன்னு வச்சுக்க, நான் தாண்டா கண்டு கதாநாயகன். நான் பேசுற அந்த கேஜிஎஃப் படத்துல ஒரு வசனம் வருது. எனக்காக இந்த படத்தை எடுத்திருக்கான். பாட்டெல்லாம் என்னை நினைச்சே எழுதுன மாதிரி இருக்குது பாரு. நீங்க எல்லாம் நான் விஜய் அழைக்கிறேன். தாவேக அணில் குஞ்சுகளுக்கு விஜய் அழைக்கிறேன். வா தேர்தல் களத்துல உன்னை வச்சு செய்ய காத்துக்கும். வச்சு செய்ய மால தாத்தா நான் பூல பாக்குறேன். தேவடியா போயப்படா. அதுவும் கேரியர் உச்சத்தை என்னத்த உச்சத்தை இளவு வீட்டுல பொம்பளையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற. திமுகவை எதுக்குறாங்க அப்படிங்கறது மட்டும் பாருங்க. எல்லாருமே என் மேல அன்பு கொண்டவர்கள். நான் அவங்க மேல பிஜேபியா திமுகனா நான் எனக்கு பிஜேபி தான் எதிரி. அது என் கட்சி. அது என் கட்சி, என் சொந்தக்காரன் கட்சி. எனக்கும் முதல்வருக்கும் சண்டை நடக்குதுன்னா இது அண்ணன் தம்பி சண்டை, இது பங்காளி சண்டை. அன்னைக்கு கூட முதல்வரை சந்திக்கும் போது அவரை கூட்டு பக்கத்துல அவர் தான் எனக்கு பேசுறாரு. டேய் சீமா அது சரியா தானடா போயிட்டு இருக்கு அப்படிதான் பேசுவாரு என்னோட. நான் திமுகவை எதுக்கிறது தான் ஆரம்பிச்சோம். இவர் சொல்றாரு நாங்க திமுகவையும் அதிமுகவையும் அடிக்கிறது தான் எங்க வேலைன்னு. திமுகவிடமும் அதிமுகவிடம் வாங்கி குடிப்பதுதான் இவர்களுடைய வேலை. சரி நாய் நீங்க சொல்றீங்க, அதுதான் நம்ம வீட்டு நாய், அதுதான் நாட்டு நாய்.
நம்ம வெளிநாடுகள்ல இருக்கிற இந்த உயர்தர நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்தோடனே நம்ம ரோட்டுக்கு வந்துட்டான். அவன் தெருநாயா ஆயிட்டான். அவனுடைய பராமரிப்பு செலவு கம்மி. அவன் இருக்கிற மிச்ச கஞ்சியை சாப்பிட்டுட்டு வீட்டு வாசல்ல கிடப்பான், பாதுகாப்பா இருப்பான், ஆடு மாடு மேய்க்க வருவான், வேட்டைக்கு போவான், எல்லாம் செய்வான். இவனுக்கு தனியா பிஸ்கட், அந்த உணவு தனி, அவனுக்கு தனி மருத்துவம், அவனுக்கு தனி. அவர் குளிரூட்டப்பட்ட அறையில தான் இருப்பாரு. அவர் ஒரு குட்டி, ஒரு நாய்க்குட்டி 25-20 1 லட்சம் வரைக்கும் இருக்கு. இது ஒரு பெரிய சந்தை. அதனால என் நாயை தெளிவு முட்டு அவன் நாயை வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டான். மாட்டிக்கிட்ட பங்கு. ஏய், பெரிய மனுஷன் பாக்குறேன், இல்ல பச்சை பச்சை கேப்ப. உன்னை பெத்தாலா இல்ல யானை கத்திட்டாடா? நான் கேட்க மாட்டேங்க. கலை மூலமா தான் சில கருத்துக்கள் வந்து சேர்க்க முடியும் மக்கள்கிட்ட. அதனால நாடகம், சினிமா இது எல்லாத்துலேயும் நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்னு பயிற்சி கொடுக்கறதுக்காக பாரதிராஜா, மகேந்திரன், சீமான், இன்னும் ஒரு 4-5 பேர் இந்த சினிமாவை பற்றி, நாடகங்களை பற்றி, இந்த கலையை பற்றி பயிற்சிக்காக கூப்பிட்டா ஆளுக்கு 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசினது தான். எங்க போய் என்னமோ உலக அரசியல அவர்கிட்ட உட்கார்ந்து பேசின மாதிரி. புலிகளுக்கு நான் செஞ்ச வேலையில ஒப்பிடும் போது மசிறு நீ ஒண்ணுமே கிடையாது. பொட்டம்மான் உள்ளிட்ட அவர் கூட தன்னுடைய கைத்துப்பாக்கியை கொடுத்துட்டு தான் தலைவரை சந்திக்க போவார். இந்த வெண்ண மாவனுக்கு அவர் வந்து துப்பாக்கி பயிற்சி கொடுத்தார். சொல்ற மாதிரி இந்த கதை விடுற மாதிரிலாம் அங்க உணவு வச்சுன்னு சாப்பிட்டு உணவு பிரியர்களே கிடையாது. அவங்க நம்ம சந்திக்கிற எல்லாமே தலைவரை பற்றி பல்வேறு செய்திகளை சொல்லுவாங்க. இவன் என்ன பண்ண ஐயாம ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்ல, கதாசிரியர் இல்ல, தன்னை அந்த இடத்துல வச்சு கதையை எழுதிட்டான். பின்னால இருந்து ஒருத்தர் குறிப்பெடுத்து முதல் நாள் பார்த்தா என்னடா செய்யறேன், 2ஆவது நாள் பார்த்தா குறிப்பெடுத்தான். அது இத்தனை முறை தொட்டாரு, இது இத்தனை முறை நக்கனாரு, இது இத்தனை முறை துப்புனாரு. ஏண்டா 77 நாள் காலையில் மதியம் இரவு திருட்டு கும்பல்கிட்ட இப்ப வாங்கி தந்தேன் பியா சொன்ன என்கிட்ட. உனக்கு சூடு சொன்ன வெக்கம் சிக்கம் மானம் ஈனம் ஏதாவது ஒண்ணு இருந்ததா உனக்கு தெரியும்? உன்னை யாருக்கு தெரியும்? நீ என்ன பெரிய வெண்ணையா? நீ பெரிய பாரதி ராஜாவா? பெரிய இயக்குனர் இமயமா? நீ ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணுக்கு உதவாத ஏதோ ஒரு 2 படத்தை எடுத்தா இது பண்ண ஒரு ஏமாந்த பொண்ணு இருந்தா அதை வச்சீங்கன்னா அதை நாசமா ஆக்கணும். அதுக்கு வந்து காசை பிடிக்க சிறையில் இருக்கும்போது சிறையாவா வச்சிருந்தான். சிறைக்குள்ள விஜயலட்சுமி தவிர பாக்கி எல்லாத்தையும் அனுப்பிச்சுங்க. அவ்வளவுதான் சொல்ல முடியும். புரியுதுங்களா? மறுத்து மட்டும் பேசாதே. நீ மறுத்து மட்டும் அங்க சொல்றல புரியுதா மாவன? இது வரைக்கும் நாங்களாம் பேசுறதே கிடையாது. அவன் என்னைக்கு பெரியார் மீது அருவருக்கு புலிகளுக்கு நான் செஞ்ச வேலையில ஒப்பிடும் போது மசிறு நீ ஒண்ணுமே கிடையாது. பொட்டம்மான் உள்ளிட்ட அவர் கூட தன்னுடைய கைத்துப்பாக்கியை கொடுத்துட்டு தான் தலைவரை சந்திக்க போவார். இந்த வெண்ண மாவனுக்கு அவர் வந்து அண்ணன் பிரபாகரன் நின்றுட்டு இந்த ஒரு போட்டோ வந்து எடிட் செய்யப்படுது ஒரு வந்துச்சு. ஏண்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. வெயிட் பண்றவங்க நான் நேர்ல வரேன்டா. சமையல் அறைக்குள்ள போன உடனே போயிட்டு அதில் நிற்கிற ஆள்கிட்ட கேட்குறேன், அதுக்கு ஒரு ஆள் வட்டக்கொட்டி ஒரு ஆள் இருக்கிறார். இன்றைக்கு சந்திப்பே அவருக்கு அதாண்ட ஒழுங்குபடுத்தப்பட்டுக்கிட்டு தான். அப்போ தான் அவர்கிட்ட பேர் எனக்கு பாதுகாப்பு அதிகாரி வந்து அவர்கிட்ட பேரை வந்து எனக்கு அமைப்பு தெரியுது, சீமான், இயக்குனர் சீமான் என்று. அதுக்கு பிறகு அந்த சந்திப்பு வந்து அன்னையோட அந்த சந்திப்பு ஒரு இரவு 11 மணி 12 அந்த சந்திப்பு நடக்குது. நம்ம சந்திப்பு இடையில நான் சாப்பாடு பரிமாறுறதுக்கு உள்ளே போயிட்டு வர்ற சந்தர்ப்பங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத நான் வந்து அவதாரிச்சேன். அன்னையோட சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டு இருக்கிறேன். அப்போ புகைப்படம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கூட நெருக்கமாக தெரியுது. சாதாரணமாக எங்களுக்கு வந்து அன்னையோட இருக்கிற எங்களுக்கு வந்து அன்னையோட புகைப்படம் எடுக்கிற சந்தர்ப்பம்ன்றது மிக மிக குறைவு. இல்லை, நாங்கள் இதுக்கு முயற்சிக்கிறேன், 2 நான் முயற்சிக்கிறேன். ஸோ நான் உடனே பாதியாகிட்ட வந்தோடனே கேட்குறேன், சுவர்ணனையும் சிலம்பனையும் கிச்சனுக்குள்ள நிற்கணும். இந்த அவையில் அடிக்கடி வந்து எல்லாத்தையும் பார்த்து கொண்டு போய் சுற்றி ஒரே கிச்சனுக்குள்ளே நிற்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கலாம். சந்தர்ப்பத்தில் சரி இன்னொரு பாதியாரி வாரியர் மண்ணில் ஒன்றான்னு சொல்லி அவர்கிட்ட நான் கேட்குறேன், நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்க கேட்டால் எங்களை ஒரு ஃபோட்டோ எடுக்க விட மாட்டீங்க, அங்கே பாருங்க கட்டி பிடிச்சி கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஃபோட்டோ எடுக்க நடக்குதுன்றாங்க. சொன்னேர், உங்களுக்குரிய சந்தர்ப்பம் வரும்போது நான் விடுவேன். அப்போ அவர் எனக்கு அந்த விளக்கத்தை தரையே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்தால் புழுக்கத்தனங்களை வீட்டு அடக்கன்னு சொல்லிடுறீங்க, அன்னையோட நிற்குதுன்னு. அதுக்காக தான் பாதுகாப்பு போன கூட அது உங்களை ஃபோட்டோ எடுக்க விடுறது இல்லை.